ஏய் ஏய் யாரு ஏன்ற உன்கிட்ட லிஃப்ட் தானே கேட்டானே. லிஃப்ட் தானே கேட்டா லிஃப்ட் தான் உன்கிட்ட. அண்ணா இரு பெரம்பூர் வரைக்கும் போனோம். பெரம்பூரா? வாங்க. எங்க பெரம்பூர்ல எங்க? சிம்சன் கிட்ஸ் இல்ல சார், இப்பதான் போயிருக்கேன். பெல்ட் போட்டாங்க, சீட் பெல்ட் போட்டாங்க. பேர் என்னண்ணா? என் பேர் மணிண்ணே. மணி. மணி. உங்க பேரு? என் பேர் நிசார். நிசார். லோக்கலா வெளியூராண்ணா? நான் லோக்கல் தாங்க. இங்கதான். பெரம்பூர்ல ஒர்க் பண்றீங்களா? நான் பெரம்பூர் போயிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்களாங்க? ஆமாம், சிம்சாம் இருக்குல்ல. ஆமா. சாப்பிட்டாச்சுண்ணா? இனிமேல் தான் சாப்பிடணும். இன்னும் சாப்பிடலையா? இல்லை சாப்பிடல, இப்பதான் காரணம். சாப்பிடல, போறீங்க வேலைக்கு? இல்லை, கம்மல போய் சாப்பிட்டு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணா, உங்க வீடு இன்னொரு 4-5 கிலோமீட்டர் தான். வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். வெளியில ஹோட்டல்லாம் சாப்பிட்றது இல்லை. நான் டயட்ல இருக்கிறேன். டயட்ல இருக்கேன். ஆமா, அதெல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு தான். நான் எல்லாம் ஃபுல்லா ஹோட்டல் தான். ஹோட்டல் இல்லை கம்பெனி. கம்பெனிக்கு போகும்போது கம்பெனியில் சாப்பிட்ருவோம். கம்பெனி வெளியே வந்துட்டோம்னா நைட்டு ஹோட்டல் தான். நீங்க எங்க இது கம்பெனியில ஓடுற மாதிரி ஓட்டுறீங்களா இல்ல ஓலா ஊக்குற மாதிரி? இது போர் ஒரு டிஎல் ஃப்ரீங்களா? ஒரு ஐடி கம்பெனி. அங்க அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறேன். அங்க எப்படி நைட் அண்ட் டே ஓட்டிங்களா? இல்ல அங்க வந்து ஷிஃப்ட் கணக்கு தான். 8 மணி நேரம் தான். ட்ரிப்பு தான். 6 ட்ரிப்பு 7 ட்ரிப் ஒரு நாளைக்கு. நான் ஒரு வேலையா வந்தேன் நானு. சரி, வீடு வந்து புதுசா வந்து வீடு வாங்கியிருக்கேன் நானு. இப்ப பழைய வீட்டுல இருந்து ஜாமான்லாம் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்ப வீடு புது வீடு, அங்க இருக்கிற பொருள் எல்லாமே வந்து புதுசா இருக்கணும்ன்றது ஒரு எண்ணம் எனக்கு. சரியா? பழைய வீட்டுல இருக்கிற பொருள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யாரா இல்லாத போட்டவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். வீடு சேஞ்ச் பண்றதுனால. ஆமா, வீடு வந்து மாத்திரம் நாங்க புது பொருள் வந்து வாங்கி வச்சிடணும் புது வீட்டுக்கு. பழைய பொருள் வந்து செட் ஆகாது. இல்லாத பொருள் யாராவது கொடுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இங்க இருந்த வீடு நம்மளுக்கு. நீங்க வந்து பாக்குறீங்களா, ஏதாவது உங்களுக்கு பொருள் ஏதாவது தேவைப்படுமோ பாக்குறீங்களா? வீட்டுல வந்து வீட்டுல பொருளையா? 3 கிலோமீட்டர் தான் வரும் வீடு. போற வழி தான். உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எடுத்துக்கங்க. நீங்க என்ன பார்த்தா எப்படிதான் தெரிஞ்சு உங்களுக்கு? ஏன் லிஃப்ட் கேட்டு தானே வரேன். ஆமா, நீங்க புது வீடு வாங்கிருக்கீங்க, பழைய வீட்டு பொருள் இல்லாத படங்கள் தான் தரப்போற சொன்னீங்க. ஆமா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? லிஃப்ட் தானே கேட்டு வரேன். இல்ல தட்டி இல்லாத ஆளுக்கா இருக்கிறாங்க. அப்படி நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்போ? ஆனா நான் வந்து வீடு வந்து புது வீடு வாங்கியிருக்கேன். சரி சரி, அங்க வந்து எல்லாமே புது பொருளா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அது விருப்பம். சரி, ஆசை கிடையாது. இப்ப பழைய பொருள் வந்து வேஸ்டா போயிடும். நம்ம வந்து யாராவது இல்லா படம் கொடுத்தலாம்னு வந்து முடிவு பண்ணணும். அததான் நான் கேக்குறேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? லிஃப்ட் கேட்டு தானே வரேன் கார்ல. உங்களுக்கு தேவைப்படும்ல, உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படும்ல வீட்டுக்கு தேவையானது. என்கிட்ட 2 இருக்கு 3 இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்க. நான் புது வீடு வாங்கிட்டேன், புது பொருள் தான் அந்த புது வீட்டுல வைப்பேன். இந்த பழைய பொருள்ல இல்லாத பட்டம் நான் கொடுத்துருவேன். அப்புறம் இல்லாத உங்களுக்கு அப்படி இல்லையா? நான் இப்ப நம்மளுக்கு ஒரு தேவை இல்லைன்னா நம்ம யாருக்கு பேசுறது எப்படி பேசுறீங்க? இல்லாத பட்டம் தான் கொடுப்பேன் இருக்கேன். கோச்சிக்காதீங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு பொருள் தேவை இல்லைன்னா அதை நம்ம யார்கிட்ட கொடுப்போம்? ஏதாவது முடியாதவங்க அந்த பொருளை வந்து வாங்க முடியாது. யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அந்த பொருளை யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். நம்ம யார்கிட்ட புதுசா பண்ணி வாங்கிட்டு வரல. நீங்க கார் வச்சிருக்கீங்க, நீ கார்ல போங்க வேணாம்னு சொல்லல. ஐயோ, நான் லிஃப்ட் கேக்குறேன்னா நான் என்ன சொல்றேன், இப்ப நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு தேவை இல்லைன்னா நம்ம யார்கிட்ட கொடுப்போம்? அதை அந்த பொருளை வந்து வாங்க முடியாத ஆளு. அப்படி இல்லடா, அந்த பொருளை வந்து வாங்க முடியாத ஆளு, இல்ல வந்து அந்த பொருளை பாத்திருக்கவே மாட்டாங்க, இல்லாத போட்டவங்க, அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம கொடுப்போம். என்ன பார்த்தா ஏன்னா இருக்கப்படும் நம்ம கொடுப்போம். தெரியுதா? என்ன பார்த்தா நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நான் சொன்னது அப்படிதான் அர்த்தமே வருது. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் தப்பாலாம் நினைக்கல. இப்ப உங்க வீட்டுல ஒரு 2 பொருள் இருக்குண்ணா, உங்களுக்கு தேவை இல்ல, அதை யார்கிட்ட கொடுப்பீங்க? நல்லா இருக்கப்பட்டவன் வசதியா வாய்ப்பா இருக்கிறான் அவன்கிட்ட கொடுப்பீங்களா? இல்ல கஷ்டப்படுறான் இல்லாத பட்டம் அவனுக்கு கொடுப்பீங்களா? நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, இல்லாத படம் தான் கொடுக்கணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு நிமிஷம் வண்டி வரணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வேலை செய்யறேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க எங்க வேலை செஞ்சா நான் வீட்டுக்கு பொருள் தேவைப்படாது. என் வீட்டுல பொருள் இருக்குங்க. என் வீட்டுல பொருள் இல்லாம இருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து 3 கிலோமீட்டர்ன்றது பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான். நீங்க எதுக்கும் ஒரு இடம் வீட்டுக்கு வாங்க.
வந்து பொருள் எல்லாம் பாருங்க. இன்னொன்னு எங்க ரூம் தனி ஒரு ரூம், எங்க தாத்தாக்குன்னு ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம்ல வந்து எங்க தாத்தா வந்து படுத்த படுக்கையா கிடந்தாரு. உடம்பு வந்து இந்த இது நோய் வந்து படுத்திருந்தாரு. அவரோட பெட்டு, அவரோட துணிமணி எல்லாம் வந்து எங்களுக்கு எரிக்கிறது கூட மனசு வரல. ஏன்னா எங்க கூட வாழ்ந்த தாத்தா அவரு. அதையும் வந்து பாருங்க. உங்களுக்கு அது பெட்டு ஏதாவது துணி தேவைப்படுச்சுன்னு எடுத்துட்டு போங்க. நீங்க இது பழைய ட்ரெஸ் இல்லைன்னா அது தலைகாணிலாம் துணி பழைய ட்ரெஸ் எடுத்து சொல்றீங்க. நான் தலைகாணி போட்டு யூஸ் பண்ணலாம் துணியெல்லாம். நீ ஏன் தூக்கி போடுறீங்க? தலைக்காணி கூட வாங்க அளவுக்கு இது இல்லாம இருக்கிறாங்க. என்ன பார்த்தா எப்படிதான் தெரியுது உங்களுக்கு? நான் லிஃப்ட் தானே கேட்டு வரேன். நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். நீங்க சொல்றது எல்லாமே தப்பா தான் சொல்றீங்க. நான் தப்பா எடுத்துக்கல. நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா? என்னைய நீங்க மாத்திருவீங்க போல. நீங்க நல்லது பண்ண தப்பு. நீங்க நல்லது பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. நீங்களா பார்த்து யாராச்சும் குடுக்கணும் தெரிஞ்சா நீங்களா இப்ப கொடுத்துடணும். ஒரு நான் லிஃப்ட் கேட்டு கார்ல வரேன். நீங்க போற வழி தானே, நீங்க சொல்லுங்க. போற வழி என் வீடு இருக்குது, வந்து பாருங்கன்றான். வந்து பாத்துட்டு இது பிடிச்சிருக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன்ப்பா, இந்த பெட் நல்லா இருக்குது. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டா கூட அவன் கேட்காம போய் நீங்களா போடணும். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கவும் கிடையாது. நான் லிஃப்ட் தான். நீ வரவே வரமாட்டேப்பா. வரவே வரமாட்டேன். லோக்கல்னா என்ன பண்ணுவா? வருவே வரமாட்டேன். உனக்கு தேவைப்பட்டா வந்து எடுத்துக்க. நீ எனக்கு பிச்சையா போடுற? பிச்சை எல்லாம் போடல. ஜாமா இருக்குது வீட்டுல. பெட் இருக்குது, கட்டில் ஜாமா யாரு கேட்டா? நான் கேட்டேன். ஜாமா இந்த லிக்விட்ல மிஷின் அந்த மிஷின் இருக்குது. உங்ககிட்ட என்ன கேட்டேன்? லிஃப்ட் தான் கேளியா மோத. சோஃபா கிழிஞ்சு போனா சோஃபா ஒண்ணு இருக்குது, கட்டில் ரெண்டு இருக்குது. எங்க தாத்தா படுத்தே கிடந்தாரு. அந்த பெட் இருக்குது, அவரோட துணி எல்லாம் இருக்குது, சட்டி இருக்குது, மூத்திர சட்டி அவர் போனார்ல அதெல்லாம் இருக்குது. உனக்கு என்னென்ன வேணுமோ நீ எடுத்துக்கன்றான். மிச்சம் மீதி இருந்தா எனக்கு கூட நான் காயலங்கெல்லாம் இதெல்லாம் போட்டுருவேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது? எப்படி தாத்தா யூஸ் பண்ணது, நீ யூஸ் பண்ணது, அதெல்லாம் எத்தனை ஆளுமே தெரியுதா? நான் என்ன சொல்றேன், எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின பொருள். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நீ வச்சு அந்த பொருள் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதையும் எனக்கு தரீங்கன்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, இல்லாத பொருள் கொடுத்தனா எனக்கு ஒரு கொஞ்சம். என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லாத பட்ட மாதிரி தெரியும். நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போய் என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க பிடிக்க? நீங்க யூஸ் பண்ண பொருள் நீங்க வந்து பாத்துட்டீங்க. சப்போஸ் பிடிச்சிருச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீ யூஸ் பண்ண பொருள் எனக்கு எப்படி பிடிக்கும்? நீ வரவியா வர மாட்டியா? நீ நான் பேசுங்கிற வா போ சொல்லிட்டு டீசெண்டா பேசுறேன். என்ன டீசெண்டா பேசுறீங்க? டீசெண்டா பேசுறீங்க. நீ பேசுறீங்களா? டீசெண்டா பேசுவாங்களா? நான் ஏறும்போது உன்னை சாருன்னு தான் கூப்பிடுறேன். சும்மா சாரு சாரு கையெல்லாம் நோகர வச்சு. என்ன கை நோக? நீ வா, நீ வர. என்ன சொல்றேன் உன்கிட்ட? நான் உன்னை சாரு தானே கூப்பிடுறேன். வீட்டுக்கு வர நான் உன்னை சாரு தானே கூப்பிடுறேன். நீ எப்படி பேசுற? நீ சாரு நான் கூப்பிடணும். உன்னை திருப்பி சாரு லிஃப்ட் தானே குடுக்குற. நீ ஜட்ஜா? நீ உன்னை சாரு கூப்பிடுற. ஜட்ஜ் எல்லாம் சொல்ல முடியாது. நீ எப்படி பேசுற? எப்படி பேசுறாங்க? வாயில பேசுறான். எல்லாம் வாயில தான் பேசுவாங்க. அப்புறம் எப்படி பேசுறீங்க கேக்குற? நீ வீட்டுக்கு வா, உனக்கு ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பா பிடிக்கும், நீ எடுத்துக்க. டோர் தோற. நீ ஏய் ஏய் யாரு ஏன்ற? உன்கிட்ட லிஃப்ட் தானே கேட்டானே. லிஃப்ட் தானே கேட்டா? லிஃப்ட் தானே கேட்டா. நான் என்ன சொல்றேன் உன்ன? நீ ஃபர்ஸ்ட் டோர் தோற. ஏய் ஏய் உன்கிட்ட நான் இருங்க லிஃப்ட் தானே கேட்டா. ஒரே கூத்து கூத்து சொல்றேன். நான் பிராங்க் பண்ணேன். நான் யூடியூப் பிராங்க் பண்ணேன். நான் பிராங்க் பண்ணேன். பிராங்கா? கோச்சிக்கிறேன். நான் கேமரா வச்சிருக்கேன். கம்பெனி போயிடுங்க. பிராங்க் கோச்சிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. கேமரா வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க. எங்க? இதோ பாருங்க, இங்க பாருங்க. பிராங்கா? கோச்சிக்கிறேன். நான் கம்பெனிக்கு போயிடுங்க. எனக்கு டைம் இல்ல. சும்மா விளையாட்டு தானே பண்ணோம். கோச்சிக்கிறேன். நான் மன்னிச்சிருந்தேனா? ஆனா கோச்சிக்கிறேன். கம்பெனிக்கு வேற டைம். சரி, நான் கொண்டு போய் சீக்கிரமா விட்டுருங்க. 4 கிலோமீட்டர் விட்டுருங்க. எங்க கேமரா? கோச்சிக்கிறேன். இதோ பாருங்க, இங்க பாருங்க. கேமரா அது கோச்சிக்கிறேன். நான் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கேன். யூடியூப்ல பிராங்க் பண்றேன். அதனால சும்மா தெரியாதவங்க வண்டியில வராங்கல்ல, ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கிறதுக்காக பண்றது. கோச்சிக்காதீங்க. பிராங்க் பண்றது நல்லா தான் இருக்கு. கோச்சிக்கிறேன். சரிண்ணா, சரி. கம்பெனி டைம். நீங்க எத்தனை மணிக்கு போகணும்? கோச்சிக்கிறேன். கம்பெனில இருக்கணும். சரி, கோச்சிக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல கொண்டு போய் டிராப் பண்றேன். கோச்சிக்காதீங்க. மன்னிச்சிருங்க. சொல்லலாம்ல? சரி, வாங்க. நான் எதுவும் கோவம் இல்லைல்ல? கோவம்லாம் எதுவும் இல்லைண்ணே. உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சு? அந்த பொருளை வந்து எடுத்துட்டு போகணும் சொல்லும்போது நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன். சரி, லிஃப்ட் கொடுத்துட்டு பழைய சாமான் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம டென்ஷன் பண்ணி விட்டீங்க. சும்மா விளையாட்டுக்காக பண்ணா யூடியூப்ல பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சும்மா விளையாட்டுக்காக தான் பண்ணா. கோச்சிக்காதீங்க. ஏதாவது தப்பா பேசுறதுனா மன்னிச்சிருங்க. சரியா? தப்பா பேசல, கோவம் வர மாதிரி தான் பேசுறீங்க. மன்னிச்சிருங்க. இப்ப என்னன்னா, இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும் இந்த கேமராலயா? ஆமா. உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல போட்டுடலாமா? போடுங்க. மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. சம்மந்தமா உங்களுக்கு? அது என்ன இருக்கு? சரி,
நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. prank நல்லா தான் பண்ணிருக்கீங்க. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை தமிழ் டாக்ஸி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.